தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மகாதீப விழாவுக்காக 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருவண்ணாமலை மகாதீப திருவிழாவுக்காக 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கு? கண்டிப்பாக உலக பிரசித்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றமானது கடந்த 4ஆம் தேதி ஏற்றப்படும் வெகு விமர்சையாக ஒவ்வொரு விழாக்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் நாளைய தினம் தேரோட்டமும் வருகின்ற 13ஆம் தேதி திருவண்ணாமலை உச்சத்தில் தீப திருவிழாவும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையானது கிரிவல பாதைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு 12-12-24 முதல் 15-12-24 வரை போக்குவரத்து நெரிசல் ஏதுமின்றி பக்தர்கள் சுலபமாக வந்து கிரிவலம் செல்ல ஏதுவாக 25 தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் 116 கார் பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் கார் பார்க்கிங் இடங்கள் தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை வாட்ஸ்அப் உதவி எண்கள் மூலமும் அவங்க மெசேஜ் மூலம் அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணா போதும், அவங்க ஒரு கூகுள் மேப்போட லிங்கை கொடுக்கறதாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க. மேலும் பக்தர்களுக்கு நிறைய ஒரு அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நீர்மோர் வழங்குதல், திலகமிடுதல், ஆசீர்வதித்தல் என்ற போர்வையில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றியும் பணத்தை மிரட்டுறதுக்கும் நிறைய பேர் இதுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எதுக்காகவே யாருக்கும் ஈஸியா ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிடாதீங்க. அவங்க எது சாப்பிட்ற பொருள் கொடுத்துருந்தாலுமே எதுவுமே நீங்க வாங்கி சாப்பிட்றாதீங்க. மேலும் பக்தருக்கு 4 கோபுரங்களுக்கு முன்போ கிரிவல பாதையிலோ எங்கேயுமே கற்பூரம் ஏற்றி வரக்கூடாது. ஏன்னா இந்த கிரிவல பாதை தான் ரொம்ப முக்கியமான விஷயமாவே திருவண்ணாமலையில பார்க்கப்பட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்திலேயே நீங்க ஈடுபடாதீங்க. மேலும் அனுமதியின்றி அன்னதானம் வழங்குவதும் இந்த பகுதியில் தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு பக்தர்கள் மாவட்ட காவல்துறையினால அனுமதிக்கப்பட்ட இடங்களை மட்டுமே அன்னதானம் வழங்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு தன் குழந்தைகளையும் வயதானவர்களையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவங்க தொடர்ச்சியா இந்த கருத்தை முன்வச்சு வராங்க. இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாம தினமும் கோயிலில் 4 புற வாசல்களிலும் அவங்க ஒரு மைக் செட் மாதிரி வச்சு தினமும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு வராங்க. இந்த கூட்ட நெரிசல்ல பக்தர்கள் வரும்போது செல்போன் மற்றும் ஆபரணங்கள் உயர்ந்த பொருட்களையும் நீங்க பாதுகாக்க மோஸ்ட்லி நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வந்தாலே நல்லா இருக்கும். அப்படி நீங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஆபரணங்களும் செல்போனுங்களும் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வச்சுக்கணும் அவங்க சொல்லிட்டு வராங்க. பக்தர்கள் கிரிவல பாதையை ஒட்டியுள்ள நீர்நிலைகளுக்கு செல்வதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டைம்ல அடுத்த ஒரு வாரத்துக்கும் இந்த பகுதியில கனமழை பெய்யலானும் வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அவாய்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் மகாதீபத்தை முன்னிட்டு 25 தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.